சென்னை காசிமேடு கடற்கரையில் தற்போது கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை காசிமேடு பகுதியில் தற்போது கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. ஆக்ரோஷமாக இடும் கடல் அலை காரணமாக அந்த பகுதி மீனவர்கள் அச்சம் அடைந்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் முத்துக்குமார், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? தரைக்காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கள விளவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். அதாவது வங்கக்கடலில் உருவாகிய கரையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழல மழை என்பது அந்த காசிமேடு கடற்கரையை பார்ப்பதே தெரியும். கடல் தொடர்ச்சியாக நம்ம பல்வேறு பகுதிகளில் நேரலை பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில காசிமேடு கடற்கரையில எந்த அளவுக்கு என்பது கடல் அலைகள் வழக்கத்தை விட அதிக அளவிற்கு உயர்ந்து ராட்சச அலைகள் போல வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு பகுதிகளில் கடல் என்பது சீற்றத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக புயலை பொறுத்த வரைக்குமே கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து அதாவது சென்னைக்கு 110 கிலோமீட்டர் தொலைவிலும் அதே நேரத்தில் நாகையில் 200 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலை படிப்படியாக கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதனுடைய நகர்தலுடைய வேகமும் அதிகரிச்சிருக்கிறது. ஏற்கனவே 12 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து காற்றினுடைய அளவும் அதிகரிச்சிருக்கிறது. அதே போல தரைக்காற்றினுடைய அளவு தான் அதிக அளவில் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த கடல் சீற்றம் அதிகரிக்கிறது. அலைகள் என்பது அதிக அளவில் எழுப்பி கடற்கரைக்கு அதாவது தரைக்கு மேலே இருக்கிறது. அந்த உயரமான அலைகள் எல்லாம் எந்த அளவுக்கு எழும்புதே என்பதால் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் அஜித் அவர்கள் நம்மளுக்கு தொடர்ந்து நேரடியில் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் ஏராளமான படகுகள் எல்லாமே மழையில் அதாவது மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை அந்த கடல் அலைகளின் பிள்ளைகள் போகாத அளவுக்கு அந்த படகோட உரிமையாளர்கள் அந்த பராமரிப்பாளர்கள் தற்போது அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சியை பார்க்க முடியாது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாத ஒரு சூழல் என்பதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து படகுகளும் இந்த பகுதியில் கரையின் அதே நேரத்தில் இந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து இந்த பகுதியில் யாரையும் உள்ளே அனுமதிக்காதவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக மீனவர்களை மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள். அவர்களுடைய படகுகள் உள்ளே இருப்பதன் காரணமாக அதை பராமரிப்பதற்காக உள்ளே அனுமதித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை யாரையும் இந்த பரம் வராத அளவுக்கு ஏற்கனவே நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே கடற்கரையில் தொடர்ந்து இந்த பகுதிகளில் கடல் அலைகள் ராட்சச அலைகள் சேர்ந்து அதிக அளவுக்கு உயரமாக இருக்கிறது. காற்றினுடைய அளவு என்பது அதாவது புயல் கரையை நெருக்க கடல் அலைகளும் அதிக அளவில் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அதே போல தரைக்காற்றின் அளவும் அதிகமாக இருக்கிறது. அந்த காட்சியை தொடர்ச்சி பார்க்க முடிகிறது. இன்னும் வரக்கூடிய சூழலில் மழையின் அளவும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. முத்துக்குமார், களத்திலிருந்து விவரங்களை பதிவிட்டதற்கு மிக்க நன்றி.